எக்ஸைஸ் 11.6ல கொஸ்டின் 1 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let x be the random variable with the proper density function கொடுத்துருக்காங்க. பக்கத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, f of x கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்டர்வலா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. which of the following statement is correct? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து என்ன பண்ணா எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போறோம்னா, இது வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னதுனால இதுல இருந்து என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா மீனுடைய ஃபார்ம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீன் அப்படிங்கிறத நம்ம இ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா. ஸோ இன்டெக்ரல் minus infinity to plus infinity. So x into f of x into dx போடும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ற ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து 1 அப்படிங்கிற பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த நம்பர் லைன் மார்க் பண்ணிக்கங்க. இந்த நம்பர் லைன்ல ஸோ இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ பிரேக்கிங் பாயிண்ட் யார் இருக்காங்கன்னா 1 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 விட பெருசா இருந்தா ஃபங்க்ஷன் யாரை யூஸ் பண்ணலாம்னா 2/x cube அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 1 விட கம்மியா இருந்தா 0 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு 2 இன்டர்வலா பிரிய போகுது. அந்த 2 இன்டர்வல்ல ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலோட ஃபங்க்ஷன் வந்து 0வா இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ செகண்ட் கேஸ் மட்டும் நமக்கு எடுத்தா போதும். அப்போ இது எப்படி மாற போகுது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to infinity. ஸோ 1 to infinity இந்த x போடுங்க. ஸோ ஃபங்க்ஷன் யாருன்னா 2/x cube. ஸோ இன்ட்டு 2/x cube dx போடுங்க. சரிங்களா? இப்போ இதை ஃபர்தரா நீங்க கேன்சல் பண்ணுங்க. ஸோ எக்ஸுக்கு இதுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். இப்போ என்ன பண்ண இதோட இன்டெகிரேட் பண்ணணும் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. அப்போ 2 இன்டெகிரல் 1 to infinity இந்த 1/x ஸ்கொயர் மேல வச்சுன்னா x power -2 போகும். ஸோ இன்டு dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஸோ 2 இப்போ இந்த இடத்துல பவர்ல 1 கூட்டிங்கன்னா x power -1 divided by -1. ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா இன்ஃபினிட்டி, லோவர் லிமிட் 1 போடணும் ஈக்குவல் டு இப்போ இந்த -1 மேல வந்துருங்க. இது டினாமினேட் கொடுத்துருங்க. அப்போ ஆன்சர் 2 into 1/x. ஸோ அப்பர் லிமிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபினிட்டி அண்ட் லோயர் லிமிட் 0. இங்கே மைனஸ் இருக்கா, நான் இந்த மைனஸ் மேலே போட்டுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு அங்கே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாரி இங்கே நமக்கு 0 வராது, 1 வரும். சரிங்களா? 1 வரும். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிட்டி போடுங்க, அடுத்து நீங்கள் 1 போடுங்க. அப்போ ஆன்சர் 2 இந்த மைனஸ் எடுத்துங்க. ஸோ நான் மைனஸ் இங்கே வச்சுட்டேன். ஸோ இன்ட்டு 1/infinity minus 1/1. சரிங்களா? ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்க, -2 into 1/infinity is called as 0 -1. இப்போ இந்த 0 பேர் 2 நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 2 வரும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மீன் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து மீன் வந்து எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு பொருந்தும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது பார்க்கணும். அடுத்து பார்க்கறதுல வேரியன்ஸ் பார்க்கணும். ஸோ வேரியன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணாதான் இந்த ரிசல்ட்ல எது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ வேரியன்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து e of x square minus e of x the whole square. இந்த இதுல ஃபர்ஸ்ட் e of x square இருந்தா மட்டும்தான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் e of x square கண்டுபிடிங்க. e of x square பாத்தீங்கன்னா ஃபார்முலா e of x square is equal to இது கண்டினியூஸா இருக்கிறதுனால இன்டெகிரல் -infinity to +infinity x square into f of x dx. சரிங்களா? ஈக்குவல் டு இந்த இடத்துல இதே நம்பர்ல என்ன யூஸ் பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு 0வா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ண வேண்டாம், செகண்ட் இன்டர்வல் மட்டும் எடுத்தா போதும். அப்ப செகண்ட் இன்டர்வல் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் 1 to infinity x square f of x உடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டு 2/x cube. ஸோ இன்டு நம்ம என்ன பண்ணலாம் dx போடலாம். இப்போ இது ஃபர்தரா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த x ஸ்கொயருக்கு இது கேன்சல் ஆயினா 1/x இருக்கும். இந்த 2 எடுத்துருங்க. அப்ப ஈக்குவல் டு 2 இன்டெகிரல் 1/x. ஸோ இன்டு dx. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போனீங்கன்னா இங்க 1 நமக்கு வரும், இங்க நமக்கு இன்ஃபினிட்டி வரும். இந்த இடத்துல நமக்கு 1/x இன்டெகிரேட் பண்ணா லாக்னு வரும். அப்போ 2 இன்டு லாக் x. ஸோ அப்பர் லிமிட் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் போகும். சரிங்களா? இப்போ எங்கெல்லாம் x இருக்கு அங்கெல்லாம் இன்ஃபினிட்டி 1 போட்டீங்கன்னா அப்போ ஈக்குவல் டு 2 இன்டு லாக் இன்ஃபினிட்டி மைனஸ் லாக் 1. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் 2 இன்டு லாக் இன்ஃபினிட்டி இஸ் கால்ட் அஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லாக் 1 ஆன்சர் 0. அப்ப இன்ஃபினிட்டி கூட நீங்க எதை சப்ராக்ட் பண்ணாலும் இது நாட் டிஃபைன் வரவே வராது. இஸ் கால்ட் அஸ் இன்ஃபினிட்டி தான் வரும், நாட் டிஃபைன். அப்ப இந்த இடத்துல e of x ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? e of x ஸ்கொயர் டேர்ம் இருந்தா மட்டும்தான் அடுத்த நம்ம வந்து இந்த இடத்துல e of x ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்ப e of x ஸ்கொயர் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஸோ வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட்
எக்ஸிஸ்ட். அப்ப இந்த இடத்துல வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா மீன் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, வேரியன்ஸ் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப இந்த 4 ஆப்ஷன் எது நமக்கு பொருந்துன்னு பாருங்க. சோ மீன் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஆப்ஷன் 2 தான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் 2 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ராட் இருக்குது, அதோட லென்த் பாத்தீங்கன்னா அது 2L கொடுத்துட்டு அது என்ன பண்றாங்க, broken into the 2 pieces கொடுத்திருக்காங்க. அடுத்து probability density function of the 2 pieces. இந்த இடத்துல ரெண்டு இதா கொடுத்திருக்காங்க. இந்த 2 piece உடைய probability value கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0ல இருந்து L வரைக்கும் 1/L அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். L ல இருந்து 2L வரைக்கும் நம்ம 0 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, then mean and variance of the short of the 2 piece are respectively. மீனும் வேரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்ல பண்ண மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ மீனுடைய ஃபார்முலா என்னன்னா, ஸோ E of x equal to, இது கண்டினியூஸா இருக்கிறதுனால ஃபார்முலா இன்டெக்ரல் -∞ to +∞. ஸோ x into f of x dx. அப்ப இந்த இடத்துல ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் லைன் படி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு -∞ to +∞ போடலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 0 to L அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண L ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அப்ப இதுல இருந்து மொத்தமா லென்த் நமக்கு 2L இருக்கிறதுனால இந்த -∞ +∞ என்ன பண்ணலாம், வந்து 0 to எடுத்துக்கிறது சரிங்களா. அப்ப இந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 0 to 2L போட்டுக்கங்க. அப்போ நடுவில் வந்து L அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால L போட்டு இதுல 0 to L வரைக்கும் ஸோ 1/L அப்படிங்கிற யூஸ் பண்ணுங்க. அடுத்து L to 2L வரைக்கும் 0 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுங்க. அப்ப இங்க 0 இருக்கிறதுனால நம்ம இந்த டேர்ம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த -∞ +∞ எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல -∞ +∞ மினிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 0. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 2L எடுத்துக்கங்க. அப்ப இதுபடி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 0 to L தான் ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் L to 2L 0 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாற போகுதுன்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to L. ஸோ அதான் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ x இன்ட்டு இங்க 1/L இன்டு dx இஸ் ஈக்குவல் டு 1/L வெளியே எடுத்துருங்க. 1/L வெளியே எடுத்தீங்கன்னா x நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா x²/2 வரும். ஸோ அப்பர் லிமிட் வந்து L, லோயர் லிமிட் 0 ஈக்குவல் டு இந்த 2 எடுத்துருங்க வெளியே 1/2L. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ L² மைனஸ் ஸோ லோயர் லிமிட் போட்டீங்கன்னா இங்க 0 வந்துடும். அப்போ இதோட ரிமைனிங் ஆன்சர் L² டிவைட் பை 2L வரும். இதை கட் பண்ணீங்கன்னா ஒரு L-க்கு ஒரு L கேன்சல், அப்ப ஆன்சர் L டிவைட் பை 2 வரும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா L டிவைட் பை 2 ஆப்ஷன் 1 இருக்குது, சோ ஆப்ஷன் 4 இருக்குது. அப்ப இந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 4 அண்ட் ஆப்ஷன் 2 சோ இதுல மூணுல எதனால பொருந்தும். அப்ப அடுத்த என்ன பண்ணணும், வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாதான் அடுத்த நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். வேரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மேல E of x² மட்டும் வரும். அப்ப E of x² உடைய வேல்யூ முடிச்சிடலாம். சோ E of x² is equal to formula integral -∞ +∞ 0 to 2L போடுகிறேன். 0 to 2L so into x² into f of x dx. ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்பர் லைன்ல செகண்ட் இன்டர்வல் 0 ஆக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரல் 0 to L ஸோ x² வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1/L into dx ஈக்குவல் இந்த 1/L வெளியே எடுத்துருங்க. ஸோ 1/L வெளியே எடுத்தீங்கன்னா x² நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா x³ டிவைட் பை 3 வரும். ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா L, லோயர் லிமிட் யாருன்னா 0. இப்போ இந்த 3 வெளியே எடுத்துருங்க. ஸோ 1/3. அடுத்து இந்த x-க்கு L போட்டீங்கன்னா L³ மைனஸ் 0 வரும். அப்ப இதோட ஆன்சர் L³ டிவைட் பை நமக்கு 3L வரும். இதை கட் பண்ணீங்கன்னா ஒரு L-க்கு ஒரு L கேன்சல்னா L² வரும். அப்ப ஆன்சர் L² டிவைட் பை 3. இது வந்து E of x² உடைய ஆன்சர் தான். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ வேரியன்ஸ் ஆஃப் x is equal to formula E of x² minus E of x the whole square is equal to E of x² answer L² divided by 3 minus E of x உடைய ஆன்சர் L by இது ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸோ L² divided by 4 இதை LCM எடுத்துருங்க. 4 L² minus 3 L² divided by 12. ஸோ இதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் L² divided by 12 வரும். வேரியன்ஸ் உடைய ஆன்சர் L² divided by 12. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் L² divided by 12 இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 4 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேம் விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிடர் தி கேம் வேர் தி பிளேயர் டாஸிங் a 6-side fat die. சோ வந்து ஒரு 6 பக்கம் என்ன பண்ண ஒரு டைஸ் வந்து ரோல் பண்றாங்க. if the face that come up is 6, the player win ₹36. ஸோ 6 வந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் வந்து 6 வந்துச்சுன்னா ஸோ அவர் வந்து எவ்வளவு வின் பண்றாருன்னா ₹36 வின் பண்றாரு. அதர்வைஸ் he lost ₹k². என்ன பண்றாரு, கே மீதி எந்த பக்கம்னா வந்தாலும் அவர் k² அமௌண்ட் லாஸ் பண்றாரு. கே அப்படிங்கிறது யாருன்னா நமக்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் அமௌண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் மீன் அர்த்தம். இப்போ இந்த நம்ம வந்து மீன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். எதுக்குன்னா
வின் அட் திஸ் கேம், அதாவது வின் பண்ணதுக்கான கேட்டிருக்காங்க. வின் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ரேண்டம் வேரியபிள் எடுக்க போறோம். அப்ப இந்த இடத்துல லெட் எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் டினோட் வின்னிங் அமௌண்ட். வின்னிங் அமௌண்ட் நமக்கு எப்படி தான் வரலாம் பாருங்க. ஸோ எக்ஸோட ஆன்சர் நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 6 விழுந்துச்சுன்னா ₹36 விழுது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண ₹36 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ மற்ற பக்கம்லாம் விழுந்துச்சுன்னா நம்ம K² லாஸ் ஆகுது அப்படின்னு நல்லா கவனிங்க. மற்ற பக்கம் 1 2 3 4 5 வந்துச்சுன்னா நமக்கு K² அமௌண்ட் லாஸ் ஆகுது. 1 வந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஆன்சர் 1. லாஸ் ஆகுதுதான் முன்னால மைனஸ் போட்டுங்க. அடுத்து 2 விழுந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஆன்சர் 4. லாஸ்ட்னால மைனஸ் போட்டுங்க. 3 விழுந்துச்சுன்னா இதை ஸ்கொயர் பண்ண 9. ஸோ லாஸ்ட்னால மைனஸ் போட்டுங்க. அடுத்து 4 விழுந்துச்சுன்னா ஆன்சர் 16. ஸோ லாஸ்ட்னா மைனஸ் போடுங்க. 5 விழுந்துச்சுன்னா ஆன்சர் நமக்கு 25. ஸோ லாஸ்ட்னா மைனஸ் போடுங்க. அப்ப இது ஃபுல்லா நமக்கு அமௌண்ட் சரிங்களா. எக்ஸ்ங்கிறது என்னது வின்னிங் அமௌண்ட் எடுத்தாச்சு. இப்போ இதுல வரக்கூடிய ப்ராபர்ட்டி பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கம் தான் இருக்குது. 1 அப்படிங்கிற பக்கம் வந்து அந்த டைஸ்ல ஒரே ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஆன்சர் 1/6 வரும். ஸோ 2 அப்படிங்கிறது அது ஒரே பக்கம், அப்ப ஆன்சர் 1/6 வரும். ஸோ 3 அப்படிங்கிறது 1/6, 4 அப்படிங்கிறது 1/6, 5 அப்படிங்கிறது 1/6, 6 அப்படிங்கிறது 1/6. ஏன்னா டோட்டலா வந்து 6 பக்கம் தான் இருக்கு. அது எல்லா பக்கத்தையும் ஒவ்வொரு பக்கம் தான் 1 2 3 4 5 6 இருக்கும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இது வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளா இருக்கிறதுனால நான் மீன் போட போறேன். ஸோ மீன் அப்படிங்கிறது இ ஆஃப் எக்ஸ் உடைய ஃபார்முலா சமேஷன் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1/-1/6, அடுத்து -4/6, அடுத்து -9/6, அடுத்து -16/6, அடுத்து -25/6, அடுத்து பிளஸ் 36/6 சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர் நமக்கு எல்லாமே சேமா இருக்கிறதுனால இப்போ மைனஸ் நீங்க ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா -55 பிளஸ் வந்து 36 இருக்குது. ஸோ டிவைட் பை 6 போடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சர் -19/6 வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு வின்னிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா லாஸ் தான் வருது, வின் பண்ண முடியல. அப்ப இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது லாஸ் தான் குறிக்குது சரிங்களா. அப்ப இந்த இடத்துல நமக்கு -19/6 நமக்கு தேவையான ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 இஸ் த ரைட் ஆன்சர். Question 4 பாருங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. A pair of dice numbered. ஸோ ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னொரு டைஸ்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க ரெண்டு டைஸ்ல. இது என்ன பண்றாங்க, ரோல் பண்றாங்க. அண்ட் சம் இஸ் டிட்டர்மைன். சம் அப்படின்னா என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் டினோட் த சம். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னன்னா நமக்கு வந்து ரெண்டு நம்பரையும் கூட்டினா வரக்கூடிய டோட்டல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 7. அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 மட்டும் வர மாதிரி வரக்கூடிய அவுட் நமக்கு எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டா இன்வர்ஸ் இமேஜ் 7 மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 6. ஸோ அடுத்த டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 இப்படிதான் இருக்கு. இதுல எந்தெந்த நம்பர்லாம் கூட்டினா நமக்கு வந்து 7 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1ஐயும் 6ஐயும் கூட்டினா நமக்கு 7 சரிங்க, இது ஒரு பேர். அடுத்து 2ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 7. ஸோ இது நமக்கு பேர். அடுத்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 7 வரும், இது ஒரு பேர். அடுத்து 4ஐயும் 3ஐயும் கூட்டினா அண்ட் 7 வரும், இது ஒரு பேர். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 4 பேர் தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 7 அப்படிங்கிற பார்க்கறது எப்படி எதெல்லாம் பாத்தீங்கன்னா 1,6 போடலாம், அடுத்து 2,5 போடலாம், அடுத்து 3,4 போடலாம், அடுத்து 4,3 போடலாம். இதை தாண்டி வேற எந்த நம்பர் கூட்டினா நமக்கு 7 வராது. அப்ப டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்ப ஆப்ஷன் 4 இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question 5 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the random variable x has the binomial distribution with n கொடுத்திருக்காங்க, p கொடுத்திருக்காங்க, then standard deviation of x. அப்படிங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நமக்கு binomial distribution இருக்காங்க, n ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, p ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கேக்குறோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா கேக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல சிக்மா உடைய ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா √npq அப்படி நமக்கு வரும். அப்ப இந்த இடத்துல n ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 and p ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.8. அப்ப q ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 - p அப்படிங்கிற ஃபார்முலா. அப்ப இந்த இடத்துல 1 இருந்து 0.8 கழிச்சா நமக்கு ஆன்சர் 0.2 வரும். சோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. n ஓட ஆன்சர் 25 into p ஓட ஆன்சர் 0.8 into q ஓட ஆன்சர் 0.2. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா √25 into இது ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, ஆன்சர் 0.16 வரும். இதை நீங்க ஃபேக்டரா பிரிக்கிற அந்த √25 5 into 5 பிரிக்கலாம். அடுத்து 0.16
0.4 into 0.4 பிரிக்கலாம். அப்ப ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் சேமா இருந்தா ஒரு நம்பர் வெளியே வந்துடும். அப்ப இந்த ரெண்டு 5க்கு ஒரு 5 வெளியே வந்துடும். இந்த ரெண்டு 0.4க்கு ஒரு 4 வெளியே வந்துட்டீங்கன்னா அப்ப ஆன்சர் 5 into 0.4. இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2.0 வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. அப்ப இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் 2. இது நம்ம தேவையான ரிசல்ட். கொஸ்டின் 6 பாருங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா difference between the number of heads and number of tails கொடுத்திருக்காங்க. The coin is tossed n times. So ஒரு காயினை வந்து நம்ம என்ன பண்றோம் n times toss பண்றோம். Then the possible value of x. So x ஓட வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா so number of times அப்படிங்கிறது நம்ம எத்தனை வாட்டி டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், நான் ஒரே ஒரு காயின் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் டைம் நான் என்ன பண்றேன் டாஸ் பண்றேன். அப்போ ஒன் டைம் டாஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி வரலாம்னா ஹெட் வரலாம் அல்லது டைல் வரலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன் 2 டைம்ஸ் நான் டாஸ் பண்ண சொல்ல நம்ம எப்படிலாம் ஆப்ஷன் வரலாம்னா ஹெட் வரலாம், ஹெட் டைல் வரலாம், டைலு ஹெட் வரலாம் அண்ட் டைல் வரலாம். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு போதுமானது. இதை வச்சு நம்ம அந்த காம்பினேஷன் முடிக்க முடியும். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றான்னு பாருங்க. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஹெட். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் நம்பர் ஆஃப் டைல நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், நான் ஒன் டைம் டாஸ் பண்ண சொல்ல ஸோ ஒன் டைம் டாஸ் பண்ண சொல்ல எனக்கு வரக்கூடிய நான் எக்ஸை பார்க்க போறேன். அப்ப எக்ஸோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிளை வச்சு சொல்ல ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல வெறும் ஹெட் மட்டும் தான் இருக்குது. அப்ப ஹெட்டுங்கிறது 1ன்னு போடணும் மைனஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு டைல் இல்ல, அப்ப 0ன்னு போடணும். ஸோ நம்ம எக்ஸோட ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க செகண்ட் சாம்பிளை வச்சு பார்க்க சொல்ல ஸோ இந்த செகண்ட் சாம்பிள் நமக்கு என்ன இல்லைன்னா ஹெட் இல்ல, அப்ப ஹெட்டுங்கிறது நமக்கு 0ன்னு போடணும் மைனஸ். ஸோ டைல் வந்து 1 இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ண ஆன்சர் வந்து -1 வரும். அப்போ ஒன் டைம் நீங்க டாஸ் பண்ண சொல்ல நமக்கு எக்ஸோட ஆன்சர் 1 அண்ட் -1 வரும். சரிங்களா? ஸோ அடுத்து 2 டைம் டாஸ் பண்ண சொல்ல ஸோ 2 டைம் டாஸ் பண்ண சொல்ல எக்ஸுங்கிறது எப்படி வரலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல 2 ஹெட் சேர்ந்து இருக்கிறதுனால இதை வச்சு பார்க்க சொல்ல எப்படி அதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்ல இருந்து டைல கிடைக்கணும். அப்ப இங்க ரெண்டுமே ஹெட் இருக்கிறதுனால 2 மைனஸ் இது நமக்கு டைலே இல்ல, அப்ப ஆன்சர் 0. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா ஆன்சருக்கு 2 வரும். அடுத்து இதுல ஹெட் இருக்கு, இந்த ரெண்டையும் நான் வச்சு பார்க்க போறேன். அப்ப இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பிள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த சாம்பிள் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஹெட் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட் 1 இருக்குது மைனஸ். ஸோ டைல் எத்தனை பாத்தீங்கன்னா அதே 1 இருக்குது. ஸோ இதை இந்த டேர்ம் எடுத்தாலும் ஹெட் 1 டைல் 1 ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 0ன்னு வரும். ஸோ அடுத்து கடைசி சாம்பிள் நீங்க எடுக்க சொல்ல ஹெட் வந்து நமக்கு கிடையாது 0. ஸோ டைல் வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணா ஆன்சர் -2. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சர் யாரு பாத்தீங்கன்னா 2, 0, -2. அப்போ இந்த ரெண்டுமே இங்க வரக்கூடிய இந்த ஜென்ரல் பேட்டர்ன்ல எது பொருத்தம் அப்படின்னு பார்க்க சொல்ல நமக்கு பிளஸ், அதாவது இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் வருது. அப்ப இங்க ரெண்டுமே பிளஸ் இருக்குனால இது நமக்கு பொருந்தாது. ஸோ இங்கே நமக்கு பிளஸ் இருக்குன்னா இது நமக்கு பொருந்தாது. ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இந்த ரெண்டுல எது பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் 2 நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா பாருங்க ஆப்ஷன் 2 நான் பார்க்க போறேன். சோ ஆப்ஷன் 2 என்ன இருக்குன்னா சோ 2i - n இருக்குது. அப்ப n-ங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்ப என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நான் n-க்குள்ள 1 போட்டுக்க. அப்ப இங்க 1 போட்டேன் மைனஸ். சோ i-க்கு பதிலா நீங்க 0ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 0. சரிங்களா? சோ அடுத்து -1. சோ i-க்கு பதிலா என்ன பண்ண 1ன்னு போடணும். சரிங்களா? சோ அடுத்து இத நீங்க வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு -1 வரும். சாரி இங்க 1 படிக்கும் நமக்கு ஆன்சர் 2 வரும். சரிங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா +1 வரும். அப்ப நீங்க ஒன் டைம் எடுக்க சொல்ல என்னோட ஆன்சர் 1 இருக்க சொல்ல 1 -1 இருக்குங்க பாருங்க. என்னோட ஆன்சர் 1 இருக்க சொல்ல நமக்கு ஆன்சர் 1 and -1 வருது. அப்ப இது நமக்கு பொருந்துது. சரிங்களா? சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதே இதுல நம்ம 2 போட்டு பார்க்கறேன். சோ 2i - n. சோ n-க்கு பதிலா 2, சோ n-க்கு பதிலா 2, சோ n-க்கு பதிலா 2. இப்போ i-க்கு பதிலா 0 1 2 போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் i-க்கு பதிலா நீங்க 0 போட்டீங்கன்னா இங்க 0 வந்துரும். சோ i-க்கு பதிலா நீங்க 1 போட்டா 2 வந்துரும். சோ i-க்கு பதிலா நீங்க 2 போட்டீங்கன்னா ஆன்சருக்கு 4 வந்துரும். இதை நீங்க செப்பரேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் -2, அடுத்த ஆன்சர் 0, அடுத்த ஆன்சர் +2. சோ இங்க பாருங்க 2 and 0 - இது கரெக்ட்டா பொருந்துது. சரிங்களா? சோ இதே போல நீங்க செகண்ட் இத மூணாவது ஆப்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் எடுத்து பாருங்க. சோ ஆப்ஷன் 3 என்ன இருக்குது n - i இருக்குது. சோ n-க்கு பதிலா ஃபர்ஸ்ட் நம்ம 1 தான் எடுத்துறோம். சோ 1 போட்டுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, அடுத்த ஆன்சர் 1 போட்டீங்கன்னா சோ இங்க 1 வரும். சோ அடுத்து 0. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா 0 1. ஆனா அங்க 1ன்னு வருதுல உங்களுக்கு 1 -1 வருதுனால இது நமக்கு பொருந்தாது. அப்ப நமக்கு ஆப்ஷன் யாரு தான் பொருந்தும் 2 தான் பொருந்தும். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன் 2 தான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த f of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல which of the following cannot be
the value of a and b. ஸோ இதுல ஏக்கும் பிக்கும் வேல்யூ போட போறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, சரிங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து f of x அப்படிங்கிறது ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா இன்டெக்ரல் -infinity to +infinity. ஸோ f of x dx is equal to 1ன்னு வரணும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது கண்டிப்பா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா இருக்கும். ஆனா இங்க cannot be அது வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, 1 வரக்கூடாது. அப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். அப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் -infinity to +infinity பதிலா நமக்கு மினிமம் வேல்யூ a போடுறேன், மேக்ஸிமம் வேல்யூ b போடுறேன். அப்ப a to b. ஸோ f of x அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ 1/12 ஸோ into dx சரிங்களா ஈக்குவல் டு 1. இப்ப இந்த இடத்துல 1 நமக்கு வரக்கூடாது. அப்போ 1 வரக்கூடாதுன்னா ஏபிக்கு நம்ம என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இது என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்றேன். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் வந்து பாருங்க. ஸோ ஈக்குவல் டு இந்த 1/2 வெளியே எடுத்துருங்க. ஸோ 1/2 வெளியே எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ வெறும் dx இருக்கும், சரிங்களா? ஸோ இங்க a இது b ன்னு வரும். ஸோ அப்ப dx இன்டர்வல் பண்ணா நமக்கு வந்து என்ன வரும், x ன்னு வரும். அப்ப ஆன்சர் 1/12 ஸோ x. ஸோ அப்பர் லிமிட் நமக்கு b வரும், ஸோ லோயர் லிமிட் a வரும். அப்ப இந்த இடத்துல ஸோ 1/12 இன்ட்டு இங்க நமக்கு என்ன பண்ணலாம், b மைனஸ் a போடலாம், சரிங்களா? என்ன அப்பர் லிமிட் b அண்ட் லோயர் லிமிட் a. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க வேல்யூ போட்டு அப்ளை பண்ண சொல்ல நமக்கு 12 வந்துச்சுன்னா கட் பண்ணா நமக்கு 1 வந்துடும். அப்ப இது 12 வராத மாதிரி எந்த வேல்யூ போட்டா 12 வராது அப்படின்னு பார்க்க சொல்ல இப்ப இந்த இடத்துல 0 and 12, சரிங்களா? அப்ப 0 12 போட சொல்ல இது நமக்கு b இது நமக்கு a. அப்போ நமக்கு b ல இருந்து a வை கழிச்சா 12 வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருந்தாது, cannot கேட்டது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருந்தாது, 12 வந்துடும். ஸோ அடுத்து 17ல இருந்து நீங்க 5 கழிச்சு பாருங்க. 17ல இருந்து நீங்க 5 கழிச்சீங்கன்னா அது நமக்கு என்ன வந்துடும், கண்டிப்பா 12 வந்துடும். அப்ப இது நமக்கு பொருந்தாது. அடுத்து 19ல இருந்து 7 கழிச்சு பாருங்க. ஸோ இது நமக்கு 12, இது நமக்கு பொருந்தாது. அண்ட் 24ல இருந்து நீங்க 16 கழிச்சு பாருங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8 வரும், சரிங்களா இல்லையா? அப்ப நமக்கு இந்த இடத்துல 24ல இருந்து இது நமக்கு b, சரிங்களா? இது நமக்கு a. அப்போ இத 24ல இருந்து நீங்க 16 கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஒரு 8 வரும். அப்ப கரெக்டா இது என்ன கேன்சல் ஆகாது. அப்ப இந்த இடத்துல சோ a உடைய ஆன்சர் 16ம் சோ b உடைய ஆன்சர் 24 போட சொல்ல இந்த ஆன்சருக்கு எப்படி மாற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 1/12 into so 24 minus 16. அப்ப ஆன்சர் 1/12 into ரெண்டே நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 வரும். இதை கட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2/3 வரும். சோ நமக்கு cannot be 1. சோ இது நம்ம ஈக்குவல் டு 1 வரல. அப்ப 1 வராத பட்சத்துல எந்த வேல்யூ பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து 4 தான் பொருந்தும். சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். क्वेश्चन 8 பாருங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. டோட்டலா நமக்கு ஒரு 160 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 160 ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 4 பஸ்ல ஏத்தி என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் போற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு பஸ்லயும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பஸ்ல 42, சோ அடுத்து 36, அடுத்து 34, அடுத்து 40 ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க இந்த பஸ்ல ஏறி போற மாதிரி கொடுத்திருக்காங்க. One of the student is randomly selected. So first time என்ன பண்ண போறோம், students base பண்ணி என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். Let x be the x denote the number of students that were on the bus carrying the randomly selected student. சரிங்களா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் so e of x அப்படிங்கறது பாத்தீங்கன்னா so xங்கிறது என்னது, denote the number of students that were on the bus carrying the randomly selected student கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம e of x முடிச்சிடலாம். அப்ப e of x முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு x தேவை. அப்ப xங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ல போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்டிங். அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு பஸ்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 42 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. செகண்ட் பஸ்ல வந்து 36 போறாங்க. சோ தேர்ட் வந்து நமக்கு 34 போறாங்க. சோ ஃபோர்த் பஸ்ல வந்து நமக்கு 48 போறாங்க. அப்ப இதனுடைய ப்ராபபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா சோ f of x அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. சோ ஃபர்ஸ்ட் பஸ்ல போகக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 40 ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க. அண்ட் மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் கூட 160 வரும். அப்ப ஆன்சர் 42 divided by 160. ஃபர்ஸ்ட் பஸ்ஸுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 42 by 160. செகண்ட் பஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா 36 by டோட்டல் வந்து 116 போடணும். அடுத்து மூணாவது பஸ்ல பாத்தீங்கன்னா 34 ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க. அப்போ 34 divided by 116 போடணும். அடுத்து ஃபோர்த் பஸ்ல பாத்தீங்கன்னா 40 ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க. அப்போ 48 divided by 160 வரும். சரிங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ண போறோம், e of x is called as mean. அப்ப e of x உடைய ஃபார்முலா என்ன நீங்க பாத்தீங்கன்னா so summation x into f of x. அப்ப இந்த இடத்துல நம்ம ரெண்டையும் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். சோ மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண நீங்க மொத்தமா ஆட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 42 இந்த 42 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1764 டிவைட் பை ஆன்சர் 116 இருக்கும். பிளஸ் அடுத்து 36 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சோ 1296 டிவைட் பை 160 அப்படி இருக்கும். பிளஸ் 34 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1156 டிவைட் பை 116 இருக்கும். பிளஸ் 48 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 23
04 டிவைட் பை 160 இருக்கும். இப்போ இந்த எல்லா இதையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா இதையும் நீங்க மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து 6520 டிவைட் பை 160. ஸோ இந்த இடத்துல இந்த ஜீரோ கேன்சல். இதுக்கப்புறம் இதை நீங்க 2 டேபிள் கேன்சல் பண்ணி சிம்பிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் 40.75 வரும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஆன்சர் 40.75. சரிங்களா? ஸோ அடுத்து இ ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க பாருங்க. இ ஆஃப் ஒய். ஸோ இ ஆஃப் ஒய்னா நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணணும் பாருங்க. One of the 4 bus driver is also randomly selected. அப்ப இங்க பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு டிரைவர் இருந்தாலே போதும், நம்ம பஸ்ஸை மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனா இங்க ஒய் அப்படிங்கிறது என்னன்னா ஒய் டினோட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆன் தட் பஸ். அப்படிங்க பஸ் டிரைவரை சூஸ் பண்ண போறோம். ஆனா ஒய் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா அந்த பஸ்ல போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டிங் பார்த்த மாதிரி இங்க ஒய் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டிங் தான். ஒய் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பஸ்லயும் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்டிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் பஸ்ல நமக்கு வந்து 42 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. செகண்ட் வந்து நமக்கு 36 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. தேர்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 34 போறாங்க. ஸோ ஃபோர்த் பஸ்ல பாத்தீங்கன்னா 48 போறாங்க. ஆனா இங்க நம்ம சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் சூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆனா பஸ் டிரைவர் இப்போ மொதல் பஸ்ல ஒரு டிரைவர் இருந்தா போதும். மொத்தம் நமக்கு 4 பஸ் இருக்குனால ஆன்சர் நமக்கு 1/4 வரும். சரிங்களா? மொத்தம் 4 டிரைவர். ஸோ மொதல் பஸ் ரன் பண்ணதுக்கு ஒரு டிரைவர் போதும். ஸோ அதுல ஒரு ஆள் ஏறிடுவார். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா அதே 1/4. ஸோ யாருனாலும் எந்த பஸ்னாலும் ஓட்டிக்கிறது இல்லையா? ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா அதே நமக்கு 1/4 தான் வரும். ஸோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா அதே 1/4. ஏன்னா நமக்கு டோட்டலா 4 டிரைவர் வந்து ஒவ்வொரு பஸ் தேவைன்னா 1/4 நம்ம டிஸ்பியூட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இ ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. அப்ப இ ஆஃப் ஒய்யோட ஃபார்முலா சமேஷன் ஒய் இன்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு போட்டுக்கங்க. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 42 டிவைட் பை 4 வரும். பிளஸ் அடுத்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 36 டிவைட் பை 4 வரும். பிளஸ் அடுத்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 34 டிவைட் பை 4 வரும். பிளஸ் அடுத்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 48 டிவைட் பை 4 வரும். ஸோ இந்த எல்லா இதையும் நீங்க மொத்தமா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் 160 டிவைட் பை 4. ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 40 வரும். அப்ப இந்த இடத்துல இ ஆஃப் எக்ஸ் ஆன்சர் 40.75, இ ஆஃப் ஒய் ஆன்சர் நமக்கு 40. அப்ப இதுல எந்த ஆன்சர் போடுங்கன்னா ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். Question number 9 பாருங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. 2 coin are to be flipped. The first coin will land on heads with the probability 0.6. The second with probability 0.5. Assume that the result of the flips are independent and let x equal the total number of heads that result. The value of e of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா e of x கேட்டிருக்காங்க. ஸோ e of x called as mean. இப்போ இந்த இடத்துல x அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப இந்த இடத்துல நமக்கு எத்தனை காயின் டாஸ் பண்ண டோட்டலா வந்து 2 காயின் பண்ண ஃபிளிப் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சாம்பிள் எழுதிக்கலாம். ஸோ சாம்பிள் நமக்கு எப்படிலாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா 2 காயின் ஃபிளிப் பண்றதுனால ஃபர்ஸ்ட் இதுல ஹெட் வரலாம், செகண்ட் இதுல என்ன ஹெட் வரலாம். 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காயின், 2 அப்படிங்கிறது செகண்ட் காயின். வேற எப்படி வரலாம்? ஃபர்ஸ்ட் இதுல ஹெட் வரலாம், செகண்ட் இதுல நமக்கு என்ன வரலாம் டைல் வரலாம். அல்லது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நமக்கு டைல் வரலாம், செகண்ட் நமக்கு ஹெட் வரலாம். அல்லது ஃபர்ஸ்ட்லயே நமக்கு டைல் வரலாம், செகண்ட் நமக்கு டைல் வரலாம். சரி, இதான் நமக்கு சாம்பிள். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை குறிக்குதுன்னா ரேண்டம் வேரியபிள் குறிக்குது. அப்ப எக்ஸ் உடைய ஆன்சர் எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சாம்பிள் பாத்தீங்கன்னா 2 இதுலயுமே நமக்கு என்ன வரலாம்னா நம்ம ஹெட் வரலாம். நமக்கு 2 ஹெட் வரலாம். அல்லது இந்த 2 சாம்பிள் நீங்க பார்க்க சொல்ல ஒரே ஒரு ஹெட் மட்டும் தான் வருது. அப்ப இங்க 1 வரலாம். சோ கடைசி சாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட்டே வரல. அப்ப ஆன்சர் 0ன்னு வரலாம். சரிங்களா? அப்ப எக்ஸ் உடைய ஆன்சர் 0, 1, 2 எழுதியாச்சு. இப்போ சம்மரி இப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயின் ஹெட் வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 0.6 கொடுத்திருக்காங்க. அப்போ P of H1, அதாவது H1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் காயின் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஆன்சர் 0.6. அப்போ P of T1 அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் காயின்ல டைல் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ இதுல இந்த 0.6 இருக்கிறதுனால 1 ல 0.6 கழிச்சுனா ஆன்சர் 0.4 வந்துரும். ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 1 வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் காயின்ல நமக்கு ஹெட் வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 0.5 போடுங்க. அப்ப அதே இதுல செகண்ட் காயின்ல டைல் வரதுக்கான பாசிபிலிட்டி 1 ல இருந்து 0.5 கழிச்சுனா அகைன் நமக்கு 0.5 தான் வரும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வரக்கூடிய ஹெட்டை வச்சு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டைல் அண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் x of 0 போட போறேன். அப்போ f of 0 என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து ஹெட்டே வரல. அப்ப ஹெட்டே வரலாம் இனிமே டைல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல நமக்கு டைல் 1 டைல் 2 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல டைல் வரதுக்கான ப்ராபபிலிட்டி P of T1 into P of
T2. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.20 வரும். ஆன்சர் 0.20. அப்ப இந்த இடத்துல நமக்கு f of x உடைய ஆன்சர் 0வா இருக்க சொல்ல 0.2. ஓகேங்களா? ஸோ அடுத்து p f of 1 போடுங்க. ஸோ f of 1னா இந்த ரெண்டு கேஸ் வரும். ரெண்டுலயே ஒரு ஹெட் இருக்குது. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஹெட் வரலாம் p of h1 into அடுத்து செகண்ட் இந்த டைல் வரலாம். ஸோ p of t2 பிளஸ் இந்த வேல்யூ வரலாம்னு பார்த்தீங்கன்னா p of டைல் 1 into p of h2 வரலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. h1ஐயும் t2 ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.3 வரும். பிளஸ் அடுத்து இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.2 வரும். ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா நமக்கு 0.5 வரும். அப்ப செகண்ட் ஆன்சர் 0.5 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா 2. அப்போ நமக்கு f of 2 சொல்லுங்க. அப்ப f of 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே டைல் வரும். நம்ம ரெண்டுமே டைல்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரெண்டுமே டைல் இருக்குது. p of h1 into so p of h2 is equal to 0.6 and 0.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.3 வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் 0.3 வரும். சரிங்களா? இப்போ நமக்கு e of x கேட்டிருக்காங்க. ஸோ e of x உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சமேஷன் x into f of x. இப்போ இந்த இடத்துல x f of x ப்ராடக்ட் பண்ணா 0 பிளஸ் 1 0.5 மல்டிப்ளை 0.5 வரும். பிளஸ் 2 0.3 மல்டிப்ளை 0.6 வரும். இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் 1.1 வரும். ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் 1.1 ஆப்ஷன் 2. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் 10 பாருங்க. On a multiple choice exam with 3 possible descriptive for each of the 5 questions, the probability that a student will get 4 or more correct answer just by guessing is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸோ ஒரு கொஸ்டின்ல 3 டிஸ்ட்ராக்டிவ் ஆன்சர் இருக்கும். அதுல கண்டிப்பா 1 கரெக்டா இருக்கும். டோட்டலா 5 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல 4 அல்லது அதுக்கு மேல உள்ள ஆன்சர் கரெக்டா எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சம்ம நீங்க ரீட் பண்ணி பார்க்க சொல்ல மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கிறதுனால ஸோ என்னோட ஆன்சர் நீங்க சொல்லலாம் 5 சொல்லிடலாம். அடுத்து பி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஆன்சர் இருக்குது. அந்த 3 ஆன்சர்ல நமக்கு 1 என்ன பண்ணலாம் கண்டிப்பா கரெக்டா வரலாம். அப்போ கியூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 3 ஆன்சர்ல கண்டிப்பா நமக்கு 2 எப்படிதான் இருக்கும் ராங்கா இருக்கும். அப்ப என் பி கியூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என் சி எக்ஸ் p power x q power n minus x. வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 5 c x p 1/3 whole power x q so 2/3 whole power so n-ங்கிறது 5 minus x. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அவன் என்ன கேட்கறான் 4 or more கேட்டதுனால நம்ம கண்டுபிடிக்க போறது probability of x உடைய ஆன்சர் greater than or equal to 4. சரிங்களா? 4 வரலாம் 4 அதிகமா வரலாம். இங்க மொத்தம் 5 क्वेश्चन இருக்கிறதுனால எப்படி எழுதலாம்னா p of x is equal to 4 எழுதலாம் பிளஸ் so p of x க்கு நம்ம 5 னு எழுதலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த x equal to 4 x equal to 5 மேல உள்ள ஈக்குவேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்க. so 5 c 4 1/3 whole power 4 so 2/3 whole power 5 இந்த 4 what is the answer கொண்டு வந்துரும். சரிங்களா? அடுத்து பிளஸ் 5 போடுங்க. 5 c 5 அடுத்து 1/3 the whole power 5 அடுத்து 2/3 the whole power நமக்கு 0 ஆ மாறிடும். இப்போ 5c4 என்ன பண்ணலாம் தென் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5c1 ன்னு போடலாம். அடுத்து 1/3 the whole power 4 அடுத்து 2/3 ன்னு போடுங்க. பிளஸ் 5c5 ஆன்சர் 1 சொல்லலாம். அடுத்து 1/3 the whole power 5 இருக்குது இன்டு so anything positive what is the answer 1 போடலாம். இப்போ 5c5 அப்படின்னா நமக்கு 5c1 அப்ப ஆன்சர் 5 சொல்லலாம். அடுத்து 1/3 the whole power 4 இன்டு 2/3 இருக்கும் பிளஸ் இங்க 1/3 the whole power 5 இருக்கும். ரெண்டுக்குமே காமனா 1/3 the whole power 4 நீங்க என்ன பண்ணுங்க வெளிய எடுத்துருங்க. வெளிய எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. ஆன்சர் நமக்கு 10/3 வரும். சோ பிளஸ் நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா என்னது 1/3 இருக்கும். சரிங்களா? ஏன்னா 1/3 whole power 4 தான் வெளிய போயிருக்கு. ஈக்குவல் டு இதை நீங்க ஃபர்தரா என்ன பண்ணுங்க சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. சோ 1 power 4 னா ஆன்சர் 1 தான். சோ 3 power 4 அப்படினா நமக்கு ஆன்சர் இங்க 81 வரும். சோ இன்டு இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சோ 11 டிவைட் பை ஆன்சர் நமக்கு 3 வரும். சோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 11 டிவைட் பை சோ 1 3 is 3 சோ 8 3 ஆ ஆன்சர் நமக்கு 24 வரும். அப்ப ஆன்சர் 11 டிவைட் பை 243 ஆப்ஷன் 1 தான் நமக்கு தேவையான ரிசல்ட். क्वेश्चन 11 பை என்ன கொடுத்திருக்காங்கன்னா p of x equal to 0 is equal to 1 minus p of x equal to 1 ன்னு கொடுத்துட்டு if e of x equal to 3 into variance of x ன்னு கொடுத்துட்டு then p of x equal to 0 வேல்யூ கேட்டிருக்காங்க.
அப்ப இந்த இடத்துல சோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈக்குவல் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல p of x equal to 0 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன பண்றேன்னா ஒரு நேம் எடுத்துக்கிறேன். சோ p of x equal to 0 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ நான் என்ன பண்றேன் p அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த இடத்துல p அப்படிங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப p is equal to 1 minus p of x is equal to 1. அப்போ எனக்கு p of x equal to 1 இங்க கொண்டு வந்தீங்கன்னா p இங்க கொண்டு வந்துங்க. அப்ப ஆன்சர் p of x minus 1 is equal to 1 minus p நம்ம போடலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல p of x உடைய ஆன்சர் நான் p ன்னு எடுத்தனா p of x is equal to 1 அப்படிங்கிற ஆன்சர் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 minus p ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த ரிசல்ட்ல இருந்து p of x equal to 0 equal to 1 minus p of x equal to 1. இதுல இருந்து என்ன பண்றேன்னா நான் இந்த டேர்ம் லெஃப்ட்ல கொடுத்தா நமக்கு பிளஸ் மாறிடும். p of x equal to 0 அடுத்து பிளஸ் p of x is equal to 1 is equal to 1. அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ கூட்டினா ஒண்ணுனா இங்க ரேண்டம் வேரியபிள் x உடைய ஆன்சர் 0 1 இந்த ரெண்டு தான் இருக்க தவிர வேற யாருமே இங்க கிடையாது. சரிங்களா? அப்ப இங்க வந்து ரேண்டம் வேரியபிள் x உடைய ஆன்சர் ஒன்னு 0 இன்னொன்னு 1. ஏன்னா x is equal 0 ஆக்குச்சுனா x equal 1 இருக்குங்க. ரெண்டையும் கூட்டினா நமக்கு டோட்டலா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி 1 வந்ததுனால ரேண்டம் வேரியபிள் யாரா தான் இருப்பாங்க 0 and 1 இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் நான் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். மீனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், வேரியன்ஸ் ஃபார்முலா தெரியும். அதுக்கு டேபிள் தேவை. அப்ப x உடைய ஆன்சர் 0 1. அடுத்து f of x உடைய ஆன்சர் நமக்கு வேணும். அப்ப f of x னா f of 0. அப்ப இது வந்து நமக்கு f of 0 சொல்லிக்கலாம். சோ அடுத்து வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா f of 1 ன்னு சொல்லிக்கலாம். அப்ப f of 0 அப்படிங்க பாத்தீங்கன்னா p ன்னு போட போறேன். f of 1 அப்படிங்க பாத்தீங்கன்னா 1 minus p ன்னு போடுறேன். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் x into f of x கண்டுபிடிங்க. அப்ப இந்த ரெண்டையும் பாடி பண்ணா 0, இந்த ரெண்டையும் பாடி பண்ணா 1 minus p வரும். அடுத்து x square into f of x கண்டுபிடிங்க. வேரியன்ஸ் இந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்க பாடி பண்ணீங்க ஆன்சர் 0. 1 ஸ்கொயர் பண்ணி நீங்க பாடி இது பாடி பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 minus p தான் நமக்கு வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த e of x கண்டுபிடிக்க போறோம். அப்ப e of x உடைய ஃபார்முலா summation x into f of x is equal to so x into f of x இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1 minus p மட்டும் தான் வரும். சரிங்களா இல்லையா? சோ அடுத்து பாருங்க e of x square. So e of x square உடைய ஃபார்முலா summation x square into f of x வரும் is equal to so x square f இந்த ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா அகைன் நமக்கு ஆன்சர் என்ன வரும் 1 minus p நமக்கு வரும். அப்ப இங்க இருந்து நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சோ வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா e of x square minus so e of x the whole square is equal to e of x square 1 minus p minus of e of x the whole square na again 1 minus p the whole square. சரிங்களா? equal to இந்த ஃபார்முலா பிரிச்சுங்க. 1 minus p minus போடுங்க. p a minus p the whole square ஃபார்முலா 1 plus p square minus 2p. இத உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 minus p உள்ள ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் -1. so minus p square plus நமக்கு 2p ன்னு வரும். சோ இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த 1 நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். சோ அடுத்து இந்த p p கழிச்சா ஆன்சர் நமக்கு p வரும். சோ இங்க -p ஸ்கொயர் வரும். சரிங்களா இல்லையா? இது நமக்கு யாரோட ஆன்சர்னா வேரியன்ஸ் உடைய ஆன்சர். சோ அடுத்து நமக்கு என்ன given கொடுத்திருக்கான்னு பாருங்க. சோ givenல பாத்தீங்கன்னா சோ e of x is equal to 3 times of variance of x ன்னு கொடுத்திருக்காங்க. p of x உடைய ஆன்சர் 1 minus p ன்னு போடுங்க is equal to 3 times of variance ஆன்சர் p minus p ஸ்கொயர் போடுங்க. இப்போ இந்த இடத்துல 3 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுவீங்க. சோ 3 உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணா 1 minus p is equal to நமக்கு 3p minus 3p ஸ்கொயர் வரும். இத நீங்க ஃபர்தரா என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. சோ இந்த டேர்ம்ல ரைட்ல கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் சாரி இந்த டேர்ம் லெஃப்ட்ல கொடுங்க. ஈஸியா இருக்கும். p ஸ்கொயர் வந்து நமக்கு பாசிட்டிவா போயிடும். அப்போ இந்த மொத்த டேர்ம் நீங்க லெஃப்ட்ல கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 minus p minus 3p plus 3p square is equal to 0 வரும். இத ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 3p square ரெண்டையும் செப்பரேட் பண்ணா minus 4p plus 1 is equal to 0. so multiply பண்ணா நமக்கு 3 வரணும். so add பண்ணா நமக்கு 4 வரும்னா so 1 3 is 3 add பண்ணி பார்த்தா 4 வரும். so divide by நமக்கு 3p இங்க 3p வரும். so இந்த 3 கேன்சல் ஆன்சர் 1. அப்ப ஆன்சர் நமக்கு எப்படி எழுதலாம்னு பாருங்க. சரி இங்க நமக்கு -1 இருக்குங்களா? அப்ப இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் வச்சுக்கலாம். அப்ப ரெண்டையும் நீங்க கூட்டி வந்தா -4 வரும். அண்ட் ரெண்டையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணா +3 வந்துரும். அப்ப ஆன்சர் 3p -1 இன்டு இங்க நமக்கு p -1 is equal to 0. இத நீங்க தனித்தனியா 0 போட்டீங்கன்னா so 3p -1 equal to 0 னா so p யோட ஆன்சர் நமக்கு 1/3 வரும். so அடுத்து p -1 is equal to 0 னா நமக்கு p யோட ஆன்சர் இங்க வந்து 1 வந்துரும். so p அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து x is equal to 0 க்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி x equal to 0 கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல
1/3 வரும் 1 வரும். அப்ப ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1/3 இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். இங்க 1 இருந்தா நம்ம 1 போடலாம். ஆனா இங்க 1/3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண ஆன்சர் வந்து 1/3 தான் சூஸ் பண்ணிக்கணும். சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question number 12 என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is the binomial random variable with expected value. So expected value அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து என்ன வரும்னா மீன் வரும். So மீனோட ஆன்சர் 6 னு கொடுத்திருக்காங்க. So variance ஆன்சர் 2.4 கொடுத்துட்டு p of x equal to 5 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். expected value னா மீன். So மீனோட ஃபார்முலா np. So அப்ப np ஓட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க 6 னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வேரியன்ஸ். So வேரியன்ஸ் ஓட ஆன்சர் npq னு அர்த்தம். So npq ஓட ஆன்சர் நமக்கு 2.4 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல n into p. So இப்போ இந்த n into p க்கு நம்ம என்ன பண்ணலாம் 6 னு போடலாம். அப்ப 6 into q is equal to 2.4. அப்ப எனக்கு q வேணும்னா அப்ப 2.4 divide by 6 னு போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க இது ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 24 டிவைட் பண்ணி 16 பண்ணா நீங்க வந்து 10 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஈஸியா இருக்கும். அப்போ q is equal to இத நீங்க 6 டேபிள்ல கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ நமக்கு 10 வந்துரும். சோ மேல பாத்தீங்கன்னா 6 மேல நமக்கு வந்து 4 வரும். சோ இப்போ இந்த ரெண்டையும் நீங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு 2 டிவைட் பை 5 வரும். ஓகேங்களா? அப்ப q ஓட ஆன்சர் 2 டிவைட் பை 5 னா p அப்படிங்கிற ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 minus q. இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் மீன் 3/5 வரும். அப்போ q ஓட ஆன்சர் ரெடி, p ஓட ஆன்சர் ரெடி. இந்த p க்கு நேரா இங்க அப்ளை பண்ணுங்க. சோ இங்க அப்ளை பண்ணீங்கன்னா சோ n into சோ p ஓட ஆன்சர் நமக்கு 3/5 is equal to q. இத கட் பண்ணுங்க. சோ 1 டைம் இது நமக்கு 2 டைம் இத கிராஸ் பண்ணீங்கன்னா சோ n ஓட ஆன்சர் 2 5s are 10. அப்ப n ஓட ஆன்சர் நமக்கு 10 வந்துச்சு. சோ p ஓட ஆன்சர் நமக்கு 3/5 வந்துச்சு. சோ q ஓட ஆன்சர் நமக்கு வந்து 2/5 இருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா சோ p of x equal to x is equal to n c x p power x q power n minus x. சரிங்களா? சோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வழி அப்ளை பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க p of x equal to 5 போட்டுருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் x க்கு 5 போட்டுருங்க, எங்கெல்லாம் n க்கு 10 போடுங்க. அப்ப ஆன்சர் 10 c 5. சோ p ஓட ஆன்சர் 3/5 the whole power x. சோ x ஓட ஆன்சர் என்ன இருக்குன்னா 5 போட்டுக்கலாம். அடுத்து q. சோ q ஓட ஆன்சர் 2/5 whole power. சோ n minus x னா n ஓட ஆன்சர் 10. சோ 10 ல இருந்து 5 க்கு வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 5 வரும். சோ இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 10c5 னா இதான் 10c5. 3/5 whole power 5 3/5 whole power 5 இருக்குது. 2/5 whole power 5 2/5 whole power இருக்குது. அப்ப ஆப்ஷன் நமக்கு 4 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். Question number 13 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. f of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா e of x அப்படிங்கிறது நமக்கு மீன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையுமே கொடுத்துட்டு a and b அப்படிங்கிற வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நமக்கு f of x is probability density function என்றதுனால ஃபார்முலா integral minus infinity to plus infinity f of x dx equal என்ன பண்ண நம்ம வந்து 1 ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு 0 to 1 இருக்கிறதுனால நான் இந்த ஃபங்க்ஷனை மாத்திக்கிறேன். integral 0 to 1 ஃபங்க்ஷன் வந்து so ax plus b so into dx is equal to 1. இதை நீங்க படிப்படியா என்ன பண்ண போறீங்கன்னா இன்டெகிரல் பண்ணுங்க. சோ இன்டெகிரல் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வர போகுதுன்னா ஃபர்ஸ்ட் a அப்படி வச்சுக்கோங்க. x இன்டெகிரல் பண்ணீங்கன்னா x² divided by 2 plus so b இருக்குது. so dx வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன ஆகும் x ஆ போயிடும். சோ அப்பர் லிமிட் யாருன்னு பாத்தீங்கன்னா 1. சோ லோவர் லிமிட் நமக்கு 0. so equal to 1 போடுங்க. இப்போ எங்கெல்லாம் x இருக்கு 1 போடுங்க. அடுத்து எங்கெல்லாம் x இருக்கு 0 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 போட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன வரும்னா so a divided by 2 வரும் பிளஸ் நமக்கு b வரும். சோ மைனஸ் நீங்க x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 ஆ போயிடும். என்ன பண்ணலாம் அப்ப அந்த 0 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ஈக்குவல் என்ன பண்ணலாம் நீங்க வந்து 1 னே போட்டுக்கலாம். சோ இத நீங்க LCM எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் a plus 2b divide by 2 வரும் equal to 1. இந்த 2 நேரா என்ன பண்ணுவீங்க கிராஸ் பண்ணிருங்க. அப்ப 2 நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த 1 அப்படியே நமக்கு என்னவா போயிடும்னா நமக்கு வந்து 2 ஆ போயிடும். அப்ப இதை என்ன பண்ணுங்க ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் இத வச்சு நம்ம ஈக்குவேஷன் 1 ரெடி பண்ணியாச்சு. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ்ல நமக்கு e of x கொடுத்திருக்காங்க. சோ e of x உடைய ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க 7/12 கொடுத்திருக்காங்க. சோ e of x உடைய ஃபார்முலா integral minus infinity to plus infinity x into f of x dx is equal to என்ன பண்ணலாம் நம்ம வந்து 7 divide by 12 போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு எங்கல இருந்து எங்க இருக்கு அப்படினு பாருங்க. 0 to 1 இருக்கிறதுனால இத என்ன பண்ணுங்க integral 0 to 1 மட்டும் போடுங்க. சோ x into ஃபங்க்ஷன் உடைய ஆன்சர் நமக்கு ax plus b so into நம்ம dx போடுங்க. so equal to 7 divide by 12. இப்போ x நீங்க உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்க. so x உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா integral 0 to 1 so a x square plus bx so into dx equal to answer
7/12. இப்போ இதை நீங்க இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எப்படி அதெல்லாம் பாருங்க. ஸோ ஏ அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 வரும். பிளஸ் பி அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்டெகிரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 வரும். ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா 1, லோயர் லிமிட் யாருன்னா 0 ஈக்குவல் டு நமக்கு 7/12 போடுங்க. இதை நீங்க அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடுறதுல ஸோ 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். 0 அப்ளை பண்ணி மொத்தமா 0 போயிடும். 1 மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ 1 மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா a divide by 3 வரும் பிளஸ் b divide by 2 வரும் is equal to 7 divide by 12 வரும். இதை லெஃப்ட் ஓட எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2a plus 3b divide by 6 is equal to 7 divide by 12. So 1 time இது நமக்கு 2 time வரும். அப்ப ஆன்சர் 2a plus 3b is equal to 7 divide by 2. அப்ப நமக்கு என்ன பண்ணியாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 2லயே நமக்கு ab இருக்குது அண்ட் ஈக்குவேஷன் 1ல ab இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் 1 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்க 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 ஆல ப்ராடக்ட் பண்ணா 2a plus 4b is equal to answer 4. அப்ப ஈக்குவேஷன் 2 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா 2a plus 3b is equal to answer 7 divide by 2. ஸோ ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா இது மைனஸ், இது நமக்கு மைனஸ், இது நமக்கு மைனஸ். ஸோ இப்போ கேன்சல் பண்ண சொல்ல இந்த ரெண்டு நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா p வரும் is equal to 4 minus 7 divide by 2. இது எல்சிஎம் எடுத்து பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 7 கழிச்சுன்னா ஆன்சர் 1/2 வரும். அப்போ b ஓட ஆன்சர் 1/2 ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ செகண்ட்ல b ஓட ஆன்சர் 1/2 இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் 1 தான் பொருந்தும். சோ இந்த b ஓட ஆன்சரை நீங்க வந்து ஈக்குவேஷன் 1 அல்லது ஈக்குவேஷன் 2 ல அப்ளை பண்ணா a ஓட ஆன்சர் கண்டிப்பா தான் ஒரு 1 வரும். செக் பண்ணி பாத்துங்க. அப்ப சப்ஸ்டிட்யூட் b is equal to 1/2 in 1. அப்ப அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு a ஓட ஆன்சர் என்னதான் ஒரு 1 வரும். அப்ப இந்த இடத்துல a ஓட ஆன்சர் 1, b ஓட ஆன்சர் 1/2. அப்ப உங்களுக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க a b ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப a ஓட ஆன்சர் 1, b ஓட ஆன்சர் 1/2னா ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Question 14 பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா x அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் கொடுத்திருக்காங்க. அதோட ஆன்சர் 0, 1, 2 கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, p of x is equal to i is equal to k into p of x equal to i minus 1 கொடுத்துட்டு சோ i ஓட ஆன்சர் 1 and 2 வந்து போட கொடுத்துட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் x equal to 0 ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1/7 கொடுத்துட்டு k ஓட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு x equal to 0 ஓட மதிப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்து 1, 2 மதிப்பு கண்டுபிடிக்க நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம். அப்ப கொடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா p of x equal to i is equal to k into p of x equal to i minus 1. சரிங்களா? இப்போ i க்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் 1 போட போறேன். சோ i க்கு பதிலா நீங்க 1 போட்டீங்கன்னா சோ p of x is equal to 1 is equal to k into p of x is equal to 1 minus 1 ஆன்சர் நமக்கு 0 போயிடும். அப்ப இங்க k into p of x equal to 0 ஓட ஆன்சர் நமக்கு 1/7. சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு k/7 ஆ போயிடும். சரிங்களா? அடுத்து i க்கு பதிலா நீங்க 2 போடுங்க. i க்கு பதிலா 2 போட்டீங்கன்னா p of x equal to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா so k into p of x is equal to இங்க i க்கு பதிலா நீங்க 2 போடுங்க. 2 ல இருந்து 1 கழிச்சா ஆன்சர் நமக்கு 1 வரும். அப்ப இந்த p of உடைய ஆன்சர் k/7 இருக்கிறதுனால so k into k/7 போடுங்க. சோ ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் k² divided by 7. அப்ப இந்த இடத்துல x equal to 1 ஓட ஆன்சரும் x equal to 2 ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல x is equal to 1 இருக்கிறதுனால இது வந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனா இருக்க சொல்ல சமேஷன் p of x is equal to x. சோ எல்லா இதுக்கும் வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 1 வரும். அப்ப இங்க x அப்படிங்கிறது 0, 1, 2. அப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் x equal to 0 plus ப்ராப்பர்ட்டி ஆஃப் x equal to 1 plus ப்ராப்பர்ட்டி ஆஃப் x equal to இது எல்லாத்தையும் கூட வாட் இஸ் ஆன்சர் நமக்கு 1 வரப்போகுது. அப்ப x equal to 0 னா ஆன்சர் 1/7. சோ 1 ஓட ஆன்சர் நமக்கு k/7 plus 2 ஓட ஆன்சர் நமக்கு வந்து k² divided by 7 is equal to 1. சோ டினாமினேட்டர் சேமா இருக்குனா மொத்தமா கொடுத்துருங்க. அப்ப ஆன்சர் k² plus k plus 1 is equal to 7. இப்போ இந்த 7 லெஃப்ட் கொடுத்தா மைனஸா போயிடும். அப்ப k² plus k ஆன்சர் -6 equal to 0 ன்னு வந்துரும். இத t மெத்தட்ல ஃபேக்டர் பண்ணா மல்டிப்ளை பண்ணா -6 வரும். சோ ஆட் பண்ணா நமக்கு 1 வரும். ஆன்சர் 2 3s are 6 ன்னு போடலாம். இங்க இருந்து நமக்கு +1 வரணும்னா இங்க ப்ளஸ் போடுங்க, இங்க மைனஸ் போடுங்க. சோ டிவைட் பை k. அப்ப ஆன்சர் k -2 into k plus 3 equal to 0. இத நீங்க தனித்தனியா 0 போட்டு பாத்தீங்கன்னா k -2 equal to 0 னா சோ k ஓட ஆன்சருக்கு +2 வரும். அடுத்து k plus 3 is equal to 0 னா சோ k ஓட ஆன்சருக்கு -3 வந்துரும். k ஓட ஆன்சர் -3 அப்படிங்கறது நமக்கு ரிஜெக்ட் பண்ணிரணும். அப்ப யாரு தான் ஆன்சர்னா k equal to +2 தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் 2 is ரைட்டான ஆன்சர்.
Question 15 பாருங்க, which of the following is discrete random variable? So இதுல எதெல்லாம் நமக்கு வந்து random discrete random variable குறிக்கும் கேட்டிருக்காங்க. So first இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து a number of call crossing the particular signal in a day. So இது நமக்கு வந்து கண்டிப்பா discrete random variable குறிக்கும். So எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா number of calls அப்படிங்கிறது ஒரு கவுண்டபிளா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், அந்த discrete random variable ஒரு பர்டிகுலரா என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். So அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா number of customer in a queue to buy a train ticket at the moment. So இது number of customer நம்மள கவுண்ட் பண்ண முடியும். So அப்ப இது நம்ம வந்து discrete random variable குறிக்க முடியும். So அடுத்து பாத்தீங்கன்னா time taken to complete a telephone call. So இந்த நமக்கு number of customer அப்படின்னு சொல்ல முடியாது. time taken to complete a telephone call அப்படின்னா நமக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அந்த டெலிஃபோன் கால் முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நேரம் பேச நிறைய நேரம் பேசலாம், அப்ப அன்பிரிடிக்டபிளா சொல்ல முடியாது. ஓகே, அப்ப இது வந்து நம்ம இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சோ ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 தான் நமக்கு என்னது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர். Question 16 பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x னு கொடுத்திருக்காங்க. f of x அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா probability density function and then the value of a. So a உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப givenல வந்து probability density function அப்படிங்கிறதுனால integral minus infinity to plus infinity f of x dx ஈக்குவல் என்ன பண்ணலாம் வந்து 1 போடலாம். சோ இதுபடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0 to a இருக்கிறதுனால இந்த இன்டர்வல் மாத்திக்கிறேன். integral 0 to a. So f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யாருன்னா so 2x so into dx equal to 1 போடுங்க. இந்த 2 எடுத்துருங்க. இப்போ x இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா x square divide by 2. so upper limit யாருன்னா a, lower limit 0 is equal to 1 போடுங்க. இந்த 2 நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ upper limit x க்கு பதிலா a போடுங்க. அடுத்து lower limit நீங்க 0 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் நமக்கு எப்படி மாறும் பாத்தீங்கன்னா a square minus 0 is equal to 1. அப்ப a square is equal to 1 னா a உடைய ஆன்சர் பிளஸ் ஆ மைனஸ் 1 வரும். இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப a உடைய ஆன்சர் யாருதான் பிளஸ் 1 is the result. அப்ப ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான வேல்யூ. Question 17 பாருங்க, என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. நமக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. சோ random variable x f of x கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா e of x is called as மீன் உடைய வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா, மீன் உடைய ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சோ e of x equal to summation x into f of x. அப்ப இந்த இடத்துல x ஐ f of x நீங்க பெருக்கி மொத்தமா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது -2k. சோ அடுத்து -2k. சோ அடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 0, அது விட்டுறலாம். சோ அடுத்து வந்து +4k. அடுத்து நமக்கு 10k வரும். இதுல இந்த பாசிட்டிவ் வேல்யூ கூடி நெகட்டிவ் வேல்யூ கழிச்சீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்து 10k ன்னு வரும். இப்போ இந்த k உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா பண்ண முடியும். அப்ப k உடைய கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது வந்து நமக்கு வந்து x உடைய வேல்யூ நம்ம எடுக்குது ஈக்குவல், இந்த டேபிள் கொடுத்தா ஈக்குவல் அர்த்தம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஃபார்முலா சமேஷன் f of x is equal to 1 போடலாம். சோ எல்லா வேல்யூ கூட்டுங்க. சோ k plus 2k plus 3k plus 4k plus 5k is equal to what is the answer 1. இந்த எல்லா இதையும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா ஆன்சர் 15k is equal to 1 னா நமக்கு k உடைய ஆன்சர் நமக்கு 1/15 போடலாம். இப்போ k க்கு பதிலா வேல்யூ போடுங்க. சோ 10 into 1/15 இதை கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 2/3 வரும். அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 4 2/3 இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Question 18 என்ன கொடுத்திருக்காங்கன்னா x have a Bernoulli distribution. அப்படிங்க கொடுத்த வார்த்தையை பாருங்க, Bernoulli distribution கொடுத்திருக்காங்க. அதனுடைய மீனோட வேல்யூ கொடுத்துட்டு சோ வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3 வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீன் அப்படிங்கிறது பெர்னல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் சோ மீன் அப்படிங்கிறது யாருன்னா வெறுமனையா p ஆ தான் இருக்கும். p யோட ஆன்சர் என்ன 0.4 சொல்லலாம். p யோட ஆன்சர் 0.4 தான். q யோட ஆன்சர் 1 - p. அப்போ 1 - 0.4 கழிச்சா ஆன்சர் 0.6 ன்னு வச்சுங்களா. சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேரியன்ஸ். சோ வேரியன்ஸ் உடைய ஃபார்முலா pq ன்னு வரும். சோ p யோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்குன்னா 0.4 and q யோட ஆன்சர் 0.6. சோ ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0.24 வரும். அப்ப என்ன பண்ணி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா சோ வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3 கேட்டிருக்காங்க. இந்த வேரியன்ஸ் வந்து உள்ள போச்சு இல்ல, நமக்கு x க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது ஸ்கொயரா மாத்தினா ஆன்சர் 4 into variance of x ன்னு சொல்லலாம். and constant termக்கு variance பதிலா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து 0 ஆ போயிடும். அப்ப நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் 4 into variance of x உடைய ஆன்சர் என்ன இருக்குன்னா 0.24 இருக்குது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 4 4s are 16, இது பேலன்ஸ் 1 வரும். 4 2s are 8, 1 கூட 9.0 வரும். அப்ப ஆன்சர் 0.96. அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப்ப ஆப்ஷன் 4 இத நமக்கு தேவையான ரிசல்ட். Question 19 பாருங்க. டோட்டலா வந்து நமக்கு வந்து 6 ட்ரையல் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. சோ 9 times of p of x is equal to 4 is equal to
P of x equal to 2 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பைனாமி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா படி P of x equal to x அப்படினா என்ன ஃபார்முலானா NCx so P power x so Q power n minus x சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of success so probability of success அப்படினா என்ன அர்த்தம்னா P யோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்காங்க அந்த சம்ல கேட்டிருக்காங்க. அப்போ இங்க n அப்படிங்கிறது தெரியும், x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இங்க 4 போட போறோம், இங்க 2 போட போறோம். அப்ப ஆன்சர் 9. இங்க n க்கு பதிலா 6c4 so p தெரியாது, இங்க x அப்படிங்கிறது நமக்கு 4 போட்டுறணும். அடுத்து q தெரியாது, q n minus x னா so n ஓட ஆன்சர் 6, இங்க வந்து x ஓட ஆன்சர் 4 னா ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் 2 வந்துரும் is equal to இங்க நம்ம x equal 2 போட்டீங்கன்னா so ஆன்சர் 6c2 so p power 2 q power இங்க 6ல இன்டு 2 க்கு ஆன்சர் வந்து 4 வந்துரும் சரிங்களா. இங்க 6c4 ம் 6c2 சேம் ஆன்சர் இருக்கு, நம்ம ரெண்டையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் ஆன்சர் பாருங்க கேன்சல் பண்ணுங்க. சோ இங்க p ஸ்கொயருக்கு இது கட் ஆச்சுனா இங்க ஸ்கொயர் வந்துரும், சோ q ஸ்கொயர் கட் ஆச்சுனா இங்க ஸ்கொயர் வந்துரும். அப்ப ஆன்சர் 9 p ஸ்கொயர் is equal to இங்க q ஸ்கொயர் இருக்கும், இத ஸ்கொயருக்கு மாத்துங்க 3p the whole square is equal to q ஸ்கொயர் மாத்துங்க. the square இந்த ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆயிரும். சோ இதுக்கு அப்புறம் அந்த q க்கு பதிலா நீங்க p க்கு வேல்யூ மாத்துனீங்கன்னா சோ இங்க 3p is equal to q க்கு பதிலா 1 minus p ன்னு போடுங்க. இப்போ pf ல ஒண்ணா குரூப்பிங் பண்ணீங்கன்னா சோ p இங்க வந்தா பிளஸ் ஆயிடும். ஆன்சர் நமக்கு 4p is equal to 1 therefore p is equal to answer 1/4. சோ இங்க வந்து நமக்கு ஃபிராக்ஷன் இல்ல டெசிமல் இருக்கிறதுனால சோ p யோட ஆன்சர் 1/4 ன ஆன்சர் 0.25 வரும். அப்ப ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சோ क्वेश्चन நம்பர் 20 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். சோ அந்த கம்ப்யூட்டர் சேல்ஸ் பர்சன் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் படி சோ ஃபர்ஸ்ட் ஒன் கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் பண்றாங்க எவ்ரி 20 கஸ்டமர். சோ நமக்கு வந்து 20 கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் என்ன பண்றாரு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாரு. அப்ப இந்த இடத்துல P அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 20 கஸ்டமர்ல ஒரு கஸ்டமர் என்ன சேல்ஸ் பண்ணிடுறாரு. அப்ப Q அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 20 கஸ்டமர்ல இது 19 கஸ்டமர் என்ன பண்ண மாட்டாரு சேல்ஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா. இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி வில் செல் எ கம்ப்யூட்டர் டு எக்ஸாக்ட்லி 2 அப்ப இங்க கண்டிப்பா எக்ஸாக்ட் 2னா 2% என்ன பண்ணணும் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 கஸ்டமர் சோ டோட்டலா இங்க எத்தனை கஸ்டமர் தான் வராங்க, என்னோட ஆன்சர் 3 கஸ்டமர் தான் வராங்க. அப்ப இந்த எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு p of x equal to x ஓட ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா சோ n cx so p power x so q power n minus x so வேல்யூ அப்ளை பண்ணுங்க. சோ n ஓட ஆன்சர் 3 c x ஓட ஆன்சர் 2 so p ஓட ஆன்சர் 1/20 the whole power x ஓட ஆன்சர் 2 போடுங்க. and q அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 19 divided by 20 the whole power so n minus x னா 3 into 2 க்கு ஆன்சர் 1 வந்துரும். சோ இத நீங்க ஃபர்தரா சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா 3c2 னா 3 into 2 divided by 2 into 1 வரும். சோ into இத நீங்க பவர்ல எழுதுனீங்கன்னா சோ 1 divided by 20 power 2 வரும் into 19 divided by 20 power 1 வரும். இத நீங்க ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க equal to இந்த 2 நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 3 ஐயும் இந்த 19 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 57 வரும் டிவைட் பை சோ 20 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 20 பவர் 3 வரும். சோ அப்போ 57 டிவைட் பை 20 பை 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல இருக்குது. சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.